சினிமாவில் சேரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. எங்கெல்லாம் முயற்சி பண்ணீங்க அதுக்கு? சார் நான் வந்து ஒரு பாயிண்டில் வந்து பாம்பேயில் இருந்தேன். அப்போது வந்து எல்லா ஆடிஷனுக்கும் போயிடுவேன். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் சினிமானா பயம். ஆஸ் யூஷுவல் அவங்களுக்கு சினிமானா என்னென்னே தெரியாது. கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, கட் ஆஃப் ஃப்ரம் சினிமா ஃபீல்டு. அதனால் அவங்க வந்து இந்த நியூஸில் படிக்கிறது, இந்த கிசுகிசுப்பு அதெல்லாம் படித்து தான் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வேண்டாம், சினிமா வேண்டாம் அப்படின்னு ஒரு என்னை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தியேட்டருக்கு வேணால் போவோம், உனக்கு ஸ்கூல் காலேஜில் நடித்தது போதும், ஆங்கரிங் கூட பண்ணலாம், ஆட் ஃபில்ம் கூட பண்ணலாம், ஆனால் நோ சினிமா. ஆனால் எனக்கு வந்து ஆட் ஃபில்ம்ஸ் நிறையா பண்ணியிருக்கேன். பட் அந்த சினிமாவில் ஒரு கேரக்டரை வந்து ஃப்ரம் பிகினிங் டு எண்டு காமிக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஒரு அது கிடைக்காது. ஆமாம், ஒரு டைம், ஒரு ஸ்பேஸ் டு எமோட். ஸோ பாம்பேயில் வந்து கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் ஆடிஷனுக்கு போயிட்டுருந்தேன். பட் ஐ வாஸ் ஆல்வேஸ் இன் த ராங் பிளேஸ் அட் த ராங் டைம். அண்ட் நான் வந்து லுக் வைஸ் வந்து ஐ எம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அது நான் கிடையாது. ஆல்ரெடி எனக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஸோ ஏஜ் கிடையாது. ஐ எம் நாட் ஸ்லிம், ஃபேர். ஸோ ஐ லுக் வெரி இண்டியன். அந்த பாயிண்டில் வந்து ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு லுக் தேடிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி ஹிந்தி சினிமாவில். ஸோ டெஃபினெட்லி எனக்கு அந்த பிரச்சனைலாம் இருந்தது. 2 பெரிய படத்தில் வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அது வந்து அகெயின் ரொம்ப எங்கள் அம்மாவோட வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும், நோ டான்ஸிங், நோ ரொமான்ஸ், நோ இது அப்படின்னு. ஸோ மெயின் ரோலில் வந்து வேண்டாம் அப்படின்னு கிடைச்சதுக்கு அப்புறமாவும் நல்ல படத்தில் கிடைச்சதுக்கு அப்புறமாவும் சினிமாவில் காதலிக்க விரும்பலை நீங்கள்? கரெக்ட், எஸ், ட்ரூ.